எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கைவினை களஞ்சியம் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள்லாம் ஆவலுடன் காத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நாய்க்குட்டி. இது இதில் ஓட்டை இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா ஊதுபத்தியெல்லாம் நம்ம ஸ்டாண்டில் வைக்கிற மாதிரி இந்த நாய்க்குட்டி மேலே ஊதுபத்தி வைக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் நாவலாக இருக்கும் பண்ணுறதுக்கு. வச்சு பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்ப்பாங்க, இது பார்க்குறச்சே என்ன அவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு விட்டுனேன். ஸோ இதை நம்ம களிமண்ணில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இது வுட்டில் பண்ணியிருக்கு. இதையே இப்போ நான் ஆர்டிஸ்டிக் பாட்ரி ட்ரைனிங் அகாடமிலேருந்து உங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கறதுக்கு வரேன். ஓகேயா? இப்போ பாருங்கள், களிமண் எடுத்திருக்கேன். இந்த களிமண்ணை நல்லா மேஷ் பண்ணிக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஓகே, இப்போ இதை பாகமாக பிரிச்சுப்போம். எக்ஸாக்டாக நம்ம பண்ண போகிறது இல்லை, ஆனால் ஓரளவு அதே மாதிரி கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக கூட பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செய்யலாம். இப்போது இதான் நம்மளுக்கு பாடி. இது பாருங்கள், இந்த பாடி தெரியுதுங்களா உங்களுக்கு? இதை நம்ம கட் பண்ணிப்போம் கார்னர்ஸை. அதே மாதிரி இருக்கா லெங்க்த்து அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். நமக்கு கனமாக வேணும்னால் இந்த மாதிரி பண்ணலாம். கனமாக வேண்டாம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே கட் பண்ணி இதை போல ஆக்கி மடித்து பண்ணலாம். ஆனால் கனமாக இருந்தால் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு காத்திரமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இப்படி நான் பண்ணுறேன். பின் பக்கத்தை செய்வோம். ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அவங்க இதை பண்ணும்போது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும். இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம், கற்றுக் கொடுக்கலாம் ஸ்கூல்ஸில், அது மாதிரி. ஓகே, இப்போது இதை அப்படிக்கா ஸ்லாண்ட்டாக கொடுக்குறேன். அதோட வால் போர்ஷன், இந்த நாய்க்குட்டியோட வால் போர்ஷன். இப்போது ரெண்டு பக்கம் காது பண்ணும்போது எப்போவும் நம்மளோட காதெல்லாம் எப்படி இருக்குது, ரெண்டு சைடும் நம்ம மெஷர் பண்ணி எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அதே அமௌண்ட் ஆஃப் களிமண் எடுத்துப்போம். ரெண்டு பக்கத்துக்கும் அதே அமௌண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்குது. அப்படிக்கா அழகாக அதோட காது, இது ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி. இது அப்படிங்கும்போது அந்த மாடர்ன் ஆர்ட் ஸ்டைலில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு காது பண்ண போகிறோம். ஓகே, ரெண்டு காதையும் வச்சு பாருங்கள் சமமாக இருக்கா அப்படின்னு. ஒரு காதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி டூல்ஸ் வச்சுக்கோங்க. அழகாக நீங்கள் எப்படி கட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு காதும் சமமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதை பிரித்து வச்சுப்போம் இப்படி. அடுத்தது முகம். இந்த முகம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நீளமாக இருக்குது. அதே மாதிரி செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், அழகாக வந்துருச்சு. இதே ஷேப்பில் இது எப்படி இருக்கோ அதே மாதிரி இப்போ நம்ம ஆக்க போகிறோம். ஓகே, இது வைக்கிறப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதை நான் எடுத்து காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரிய வரும். இங்கே ஒரு குச்சி இருக்குது. அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி குச்சி வச்சாதான் அது நிற்கும். இப்போ இந்த கிளே வெட்டாக இருக்கிறதுனால உடனே ஒட்டிண்டு விடுறது. இல்லைன்னா நம்ம இதுக்குன்னு ஒரு ஸ்லிப்பு பண்ணணும். ஓகே, இப்போது இதில் அவங்க ஒரு குச்சி கொடுத்துருக்காங்க. நம்ம குச்சி கொடுக்கணும்னு தேவையில்லை, ஏன்னா இது வுட்டுங்கிறதுனால அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே
இதை வந்து நம்ம 10 நிமிஷத்தில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த ப்ரோக்ராமில் நம்ம சீக்கிரமாக பண்ணுறோம். ஆனால் நம்ம வந்து செய்யும்போது இது கண்டிப்பாக அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஓகே, ஸோ அதை முன்னிட்டு கண்ணு வைக்க போகிறேன் இப்போது. ஓகே, இப்போது இதில் நம்ம ஸ்டாண்டு மாதிரி கால் 2 கொடுக்கலாம். முன்னாடி 2 கால், பின்னாடி 2 கால். ஓகே, இப்போது இதை நிற்க வச்சிட்டோம். இதில் வாட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஓட்டையை கொஞ்சம் டீப்பாக கொடுக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம ஊதுபத்தி வைக்க போகிறோம் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஆழமாக இருந்தால் உள்ளே போகும். முடிஞ்சிருச்சு. இப்போது ஃபினிஷிங் டச்சஸ் மாத்திரம் நம்ம கொடுப்போம். இது வந்து அப்படி நம்ம கைப்பட முடியாத இடங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் வச்சுண்டு நம்ம ஃபினிஷிங் டச்சஸை பண்ணலாம். ஓகே, இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அழகாக முடிஞ்சிடுது, ஸ்மூத்தாக இருக்குது. கண்ணு 2 கொடுத்துட்டோம். இங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் வரணும். ஸோ இது வெண்ணெய் மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி வெண்ணெய் மாதிரி நம்ம கொடுக்கணுன்னா இதை எடுத்து டூலில் வச்சு இப்படி பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸஸ் வரதெல்லாம் எடுத்து விடணும். ஓகே, எப்படி நம்ம வந்து இதில் வந்து செய்யணுன்னா ஒயர் போட்டு கூட செய்யலாம். உள்ளுக்குள்ளே ஒயரை போட்டுட்டு அந்த ஒயரில் கிளேயை போட்டு பண்ணினா அதுவும் அந்த மெத்தடும் ரொம்ப நல்ல மெத்தட். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? பாருங்க, இப்போவே என் பூஜா ரூமில் இதை நான் வைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருப்பேங்க. கண்டிப்பாக உங்கள் பசங்கள்லாம் பார்த்தா கூட அம்மா என்னம்மா பூஜை ரூமில் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. இது மாதிரி நிறைய செய்யலாங்க. இப்போ ஒரு சாமானை வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸில் நம்ம கீ செயின் வச்சுக்கலாம், ஏதானு வச்சுக்கலாம். அப்போ நம்ம வச்சுக்கும் போது இதுதான் பிடி, கைப்பிடி. பிடி போட்டு இப்படி மூடிட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சைட்லலாம் எப்படி பியூட்டிஃபுல்லாக வந்து கற்பனையில் அவங்க என்ன மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி நான் தெரியப்படுத்தியிருக்கேன். ஓகேயா? நன்றி, வணக்கம்.